Hi friends, welcome to Aathinatimes. எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம சுவையான ஹரியாலி கோவன் ஸ்டைல் சிக்கன் செய்ய போகிறோம். முதல்ல கிரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கப், புதினா 1 கப், பச்சை மிளகாய் 5, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 5 பல், தயிர் அரை கப். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை போட்டு பேஸ்ட் அடிச்சிடலாம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். சூப்பரான க்ரீன் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் குக் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, பட்டை ஏலக்காய் கிராம்பு சிறிதளவு, 2 வெங்காயம் சிறிதாக நறுக்கியது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடாக இருந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் உப்பு அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நன்றாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பாயில் ஆனதும் எடுத்துடலாம். சுவையான ஹரியாலி கோவன் ஸ்டைல் சிக்கன் ரெடி. நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா, பை பை.